மாமா வேலு. வேலு, நேத்து நடந்த நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் முகம் தான் காட்டி கொடுக்குதேடா. இல்லண்ணே. செல்வி, ஒரு நிமிஷம். நேத்து நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா, எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம், நடந்தது நடந்துருச்சு. இனி அத பத்தி எல்லாம் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. விடுங்க மாமா. உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அவங்கள வச்சுக்கவும் முடியாம தூக்கி போடவும் முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் மனசை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது அப்படியே விட்டுருனே, தானா சரியாயிரும். மாமா, காயத்துக்கு மருந்து போடணும்னு நினைச்சு அத பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா காயம் இன்னும் பெருசாதான் ஆகும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா தானா ஆறிடும். ஆனா அண்ணிதான் பாவம், ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. நான் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாத்தியாடி, காலங்காத்தாலேயே அந்த செல்வி உன் புருஷனுக்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றது, நான் பக்கத்துல போனாலே எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். முருகா, உன்கிட்ட மடியேந்தி பிச்சை கேக்குற. யார் யாரோ எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னப்போ கூட எனக்கு வலிக்கல. ஆனா நேத்து இந்த வீட்டுல நடந்த விஷயம் என் மனசை விட்டு அகலல. எனக்குன்னு என் வயித்துல ஒரு குழந்தைய கொடு, அத நான் உன் காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன். நீதான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லா பழி சொல்ல இருந்து என்னை காத்து நீதான் வழி நடத்தணும். மகா, அக்கா, மகா என்னாச்சு? மகா, அண்ணி, மகா என்ன என்னமாச்சு? தெரியலையே, போய் பாப்போம். மகா, மகா, என்னாச்சு மகா? என்னாச்சு? ஏய், என்னடி? அத்தை, அண்ணி என்னன்னு பாருங்க. என்னாச்சு? என்ன மகா? என்னாச்சுக்கா? செல்வி, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன ஆச்சு? என்ன கொஞ்சம் வேகமா தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க. அக்கா, என்ன ஆச்சுக்கா? என்ன என்னாச்சு மகா? பாத்து பாத்து. என்ன அக்கா, என்ன ஆச்சுக்கா? கொடுங்க 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 செல்வி. அத்தை, இந்த வாய் கொப்பளி. சாப்பிட்டது சரியில்லை. என்னாச்சு? இந்த என்ன மகா, என்னாச்சு? நேத்து சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? தெரியலம்மா, காலையில இருந்து ஒரே கொமட்டலா இருக்கு. தலை வர லைட்டா சுத்துது. ஏண்டி, தேதி எதுவும் தள்ளி போயிருக்கா? ஆமான்னு நினைக்கிறேம்மா. அம்மாடி மகா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. அந்த தெய்வம் வயித்துல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு. அத்தை, என்ன சொல்றீங்க? நீங்க நிஜமாவா சொல்றீங்கம்மா? ஆமாம்மா, நீ நினைக்கிறதுதான். நீ உண்டாயிருக்கடி, நீ முழுகாம இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? நான் அப்பா ஆயிட்டேனா? ஆமா மாப்பிள்ள,
ரெட்டு நடி துடிப்பு கேக்குது. எல்லாமே நல்ல விஷயம்தான் மாப்பிள்ள. மாமா சூப்பர் மாமா, கை கொடுங்க கை கொடுங்க. சூப்பர் மாமா சூப்பர் மாமா சூப்பர் சூப்பர் மாமா சூப்பர் மாமா சூப்பர் மாமா. மாமா சூப்பர் மாமா. மகா, அக்கா சூப்பர்க்கா. நான் அப்பா ஆயிட்டேன். மாமா எனக்கு பையன் தான் பிறக்க போறான், அக்காவுக்கு பொண்ணு தான் பிறக்க போறா. நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். அதுக்குள்ள பையன் தானே கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? ஆமா, நீங்க எல்லாரும் பாருங்க, நான் சொன்னதுதான் நடக்க போகுது. அக்கா, இனிமே நீ கண் கலங்கவே கூடாது. சந்தோஷத்துல இருந்து கூட உன் கண்ணுக்கு கண்ணீர் வரக்கூடாது. என் அக்காவை மருமகனை நான் அப்படி பாத்துக்க போறேன். சிங்கம் மாதிரி நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எதுக்குடா கண் கலங்க போறேன்? உங்க தம்பிங்க மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறாங்களா? நாங்களும் தெரியலையா? நாங்களும் உங்களை நல்லா தான் பாத்துப்போம் அண்ணி. அப்படி சொல்லு செல்வி. என் மருமகளோட வாய் முகூர்த்தம் பலிச்சிடுச்சு. அம்மாடி செல்வி, நீ நேத்து மகா கிட்ட உங்க வயித்துல பிறக்க போற குழந்தை எடுத்து கொஞ்சம் தான் போறீங்கன்னு சொன்னல்ல, அது இன்னைக்கே உண்மை அடிச்சு பாரு. செல்வி, ரொம்ப நன்றிமா. ஐயோ அண்ணி, என்ன நீ எனக்குல போய் நன்றி சொல்லிக்கிட்ட? இப்பதானே வேலு கிட்ட கண் கலங்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. சொல்லி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு? அண்ணி, எல்லாமே கடவுள் செயல். அவருக்கு நல்லவங்க அழுதா தாங்காது. அதான் உங்க கண்ணீருக்கு பெரிய பரிசை கொடுத்துட்டாரு. என்னம்மா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற மாதிரி நடக்குது. ஆமாண்டி கீர்த்தி, உலக அதிசயமா இந்த மகா கர்ப்பமாயிட்டா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? உண்மையிலேயே கர்ப்பம் தானா, இல்லனா இந்த கற்பகம் ஏதாவது கப்சா விடுறாளான்னு தெரியலையே. இரு இரு, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எனக்கு என்னமோ இது பித்தவாந்தியா கூட இருக்கும்னு தோணுது. அதுக்குள்ள நீங்க என்ன கர்ப்பவாந்தின்னு கன்ஃபார்ம் பண்றீங்க? எதுக்கும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ உங்களை யாராவது வாய் திறக்க சொன்னாங்களா? யாராவது சந்தோஷமா இருந்துட்டா உங்களுக்கு பொறுக்காதா? மா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசாம போ அந்த பக்கம்.